அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பிஜிடிஆர்பிக்கு தேவையான வேதிவினை வேகவியல் என்ற தலைப்பிலிருந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் அடிப்படையான வேதிவினை வேகவியலிலிருந்து ஒரு சில கேள்வி பதில்களை பார்க்கலாம். முதல் கேள்வி, கீழே காணப்படுகிற எந்த வேதிவினையில் வேகமாக நிகழும் வேதிவினை என்பதை நாம் இப்போ கண்டறிய வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா 4 வேதிவினைகளை கொடுத்திருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முதல் எடுத்துக்காட்டு சர்க்கரை கரைசலினுடைய ஒளி சுழற்சி மாற்றம், அதாவது இன்வர்ஷன் ஆஃப் கேன் சுகர் இன் ஏக்குவஸ் சொல்யூஷன். ஒரு சர்க்கரை கரைசலை நாம் தண்ணீரிலே கரைத்து எடுத்துக்கொள்ளும்போது அதனுடைய ஒளி சுழற்சி மாற்றம், அதாவது ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக மாறுபடும். இதை நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. அதாவது ஆல்ஃபாவிலிருந்து பீட்டாவுக்கு மாறுறது, பீட்டாவிலிருந்து ஆல்ஃபாவுக்கு மாறுறது. அப்புறம் இதை ரெண்டுமே என்ன செய்யும்னா ஒரு ஈக்குவலிபிரியத்தில் ஒரு வேதி சமநிலையில் நின்றுடும். ஸோ இது என்னன்னு சொன்னால் இன்வர்ஷன் ஆஃப் கேன் சுகர், அதாவது சர்க்கரை கரைசலின் ஒளி சுழற்சி மாற்றம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இது பார்த்தீங்கன்னா மிகவும் வேகமாக நடக்கிற ஒரு நிகழ்வு கிடையாது. இது பார்த்தீங்கன்னா மிக மிக பொறுமையாக நடக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஆகவே இந்த முதல் எடுத்துக்காட்டானது வேகமாக நடக்கின்ற வேதிவினையில் வராது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரஸ்டிங் ஆஃப் அயன். ரஸ்டிங் ஆஃப் அயன் என்பது இரும்பு துருப்பிடித்தலை குறிக்கிற ஒரு வேதிவினை. இந்த வகையான வேதிவினைகள் மிக மிக பொறுமையாக நடக்கும். அதாவது சர்க்கரை கரைசல் ஒளி சுழற்சி மாற்றத்தை கொண்டு வருகிற வேதி மாற்றத்தை காட்டிலும் இந்த வகையான வேதிவினைகள் மிக மிக பொறுமையாக நடக்கும். இந்த மாதிரியான வேதிவினைகள் நடப்பதற்கு மிக மிக அதிகமான நாட்கள் மற்றும் வாரங்களை எடுத்துக்கொள்ளும். ஆகவே இதுவும் என்ன செய்யாதுன்னா வேகமாக நிகழும் வேதிவினையில் பங்கு பெறாது. அடுத்ததாக ஃபார்மேஷன் ஆஃப் சில்வர் குளோரைடு ஃப்ரம் சில்வர் நைட்ரேட் அண்டு சோடியம் குளோரைடு. உங்களுக்கு தெரியும், சில்வர் நைட்ரேட்டில் Ag+ இருக்குது, சோடியம் குளோரைடில் Cl- இருக்குது. இவங்க 2 பேரும் நீர்த்த கரைசலில் இருக்கின்ற பொழுது, அதாவது ஏக்குவஸ் சொல்யூஷன் கண்டிஷனில் இருக்கும் பொழுது மிகவும் அதிவேகமாக AgCl வீழ்படிவாக்கல் வினையை நிகழ்த்துவாங்க. இந்த AgCl வீழ்படிவாக்கல் வினையானது மிகவும் வேகமாக நடைபெறுகிற காரணத்தினால மேற்கண்ட 2 வேதிவினைகளை காட்டிலும் இந்த 3வது வேதிவினை மிகவும் வேகமாக நடக்கும். ஆகவே இதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர், அதாவது எஸ்டரின் நீரார் பகுப்பு வினை அல்லது எஸ்டரை நீரேற்றம் செய்தல் வினை என்று கூட நாம் சொல்லலாம். இந்த எஸ்டரை நீரேற்றம் செய்கிற வினையானது மிகவும் பொறுமையாக நிகழ்கிற ஒரு வினையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த எஸ்டர் என்பது ஒரு கரிம வேதியியல் சேர்மம், கரிம சேர்மம். இந்த கரிம சேர்மங்கள் மற்றும் அவைகளுடைய வினைகள் என்பது மிகவும் பொறுமையாக நடக்கக்கூடிய வினைகள் என்று நீங்கள் இதற்கு முன்பாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆகவே இந்த எஸ்டரின் நீரார் பகுப்பு வினையும் வேகமாக நிகழ்கிற ஒரு வேதிவினை அல்ல. ஆகவே ABD இந்த 3ம் சரியான தேர்வாக இருக்காது. ஆப்ஷன் C தான் சரியான தேர்வாக இருக்க முடியும். நாம் இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். இங்கே பாருங்க, கீழே ஒரு வேதிவினையை கொடுத்திருக்கிறாங்க. இந்த வேதிவினையினுடைய வினை வேகத்தை நாம் எப்படி கண்டறிய முடியும்? அப்படி நாம் அந்த வேதிவினையினுடைய வினை வேகத்தை கண்டறிவதற்கு நமக்கு முதல்ல என்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் தேவைப்படும். சரிங்களா? அப்போ இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷனை நாம் எப்படி எழுத வேண்டும் என்பதற்கு ஒரு சில படிநிலைகள் உள்ளன. அந்த படிநிலைகளை முதலில் நாம் பார்த்துடலாம். முதல் படிநிலையானது பாருங்க, A அப்படின்ற ஒரு வினைபடு பொருளிலிருந்து நமக்கு என்ன கிடைக்குது? P and Q என்ற விளைபொருட்கள் கிடைக்கின்றன. அது மாத்திரமல்ல, B யிலிருந்தும் நமக்கு P and Q கிடைக்கிறது. ஆகவே
ஏ மற்றும் பி இவைகள் இரண்டிலிருந்தும் நமக்கு பி அண்ட் கியூ என்ற விளைபொருட்கள் கிடைக்கின்றன. ஆகவே இதற்கான அந்த வேதி சமன்பாடுகளை நம்ம எப்படி எழுத முடியும் என்று சொன்னா, ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஏ அப்படி என்று நாம எடுத்துக்கொள்ளலாம். ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஏ, அதாவது ஏ என்ற வினைபடு பொருள் மறைந்து போனால்தான் அல்லது சிதைந்து போனால்தான் நமக்கு விளை பொருட்கள் கிடைக்கும். ஆகவே அந்த வினைபடு பொருட்கள் எந்த வேகத்தில் தன்னுடைய தன்மையை இழக்கின்றன அல்லது சிதைகின்றன என்பதை நாம இப்பொழுது கணிக்க போகிறோம், ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். அதற்கு தேவையான ஒரு ஈக்குவேஷன் தான் என்ன? ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஏ. ஏவானது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மறைந்து போகிறது என்ற காரணத்தினால நம்ம என்ன செய்யறோம், இந்த இடத்துல மைனஸ் அப்படின்ற ஒரு சிம்பலை இங்க நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இந்த ரியாக்ஷன்ல பார்த்தீங்கன்னா வெறும் ஏ மட்டும் மறைந்து போகல, ஏ உடன் சேர்ந்து பியும் சிதைவுறுகிற காரணத்தினால தான் நமக்கு பி அண்ட் கியூ என்ற விளைபொருள் கிடைக்கிறது. ஆகவே ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் பி என்பதையும் நாம் என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இதை நாம் எப்படி எழுதணும்னா, முன்பு நாம் எழுதியது போலவே எழுத வேண்டும். ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் பி அட் பர்டிகுலர் இன்டர்வெல். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பி ஆனது எந்த வேகத்தில் மறைகிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் பி, அதாவது விளைபொருட்கள் எந்த வேகத்தில் உருவாகின்றன என்பதை நாம இப்பொழுது கணிக்க போகிறோம். அதற்கான சமன்பாடு பிளஸ் என்று எழுதலாம் அல்லது எழுதாவிட்டாலும் பரவாயில்ல. டி ஆஃப் பி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி டிவைடட் பை டிடி, அதாவது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் விளைபொருள் பி ஆனது எந்த வேகத்தில் உருவாகிறது என்பதை இங்க நாம எழுதியிருக்கிறோம். கடைசியாக ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் கியூ, இதற்கு நாம் என்ன செய்ய போறோம், அதே மாதிரி தான் எழுத போகிறோம். பிளஸ் டிக்யூ பை டிடி. அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஏ மற்றும் பி இந்த இரண்டு வினைபடு பொருட்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பி மற்றும் கியூவை கொடுக்கின்றன. ஆகவே இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஓவராலாக இப்போ நம்ம ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எழுதணும் அப்படின்னு சொன்னால் எப்படி எழுதணும்னு சொன்னால் மைனஸ் டிஏ பை டிடி. அது மட்டும் இல்லை, இந்த ஏவனுடைய கோஎஃபிஷியன்ட் அதாவது குணகம் என்னன்னு சொன்னால் m/m1 சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆகவே 1/m1 அப்படின்னு நாம் எழுதிக்கணும். which is equal to 1/m2 minus dB by dt, which is equal to 1/n1 dP by dt, which is equal to 1/n2 dQ by dt. ஆகவே இங்கே கீழே காணப்படுகிற நீங்க எந்த ஒரு சமன்பாட்டை எடுத்துக்கொண்டாலும் அது அந்த குறிப்பிட்ட வேதி வினையினுடைய வேகத்தை நமக்கு துல்லியமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால நீங்க ஏ வந்து எந்த அளவுக்கு சிதைகிறது என்பதையும் நீங்க கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது பி எந்த அளவுக்கு சிதைகிறது என்பதை நீங்க என்ன பண்ணலாம், அந்த வேதி வினையினுடைய வேகமாக எடுத்துக்கொள்ளலாம், அல்லது விளைபொருட்கள் பி எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது Q எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இதுதான் இந்த சமன்பாடு தான் நமக்கு இந்த குறிப்பிட்ட வினையினுடைய வேதி சமன்பாடாக, அதாவது வேதி வினையின் வேக சமன்பாடாக இருக்கிறது. அதாவது இதை நாம ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்று சொல்லலாம். இப்பொழுது நாம அடுத்த கேள்விக்கு போகலாம். இங்க பாருங்க, ஒரு
வேதிவினை இருக்கிறது. அந்த வேதிவினையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் NO2 உருவாகிறது. சரிங்களா? NO2 ஒரு குறிப்பிட்ட வேதிவினையில் உருவாகிறது. அது உருவாகக்கூடிய வேகமானது 4 செகண்டுகளிலே 4 நொடிகளிலே 1.6 × 10⁻⁻2 மோல் என்ற வீதத்தில் உருவாகிறது எனில் அந்த குறிப்பிட்ட வேதி வினையினுடைய அதாவது NO2 எந்த அளவிற்கு அதிகரிக்கிறது என்ற சமன்பாட்டை இப்பொழுது நாம் பார்க்க வேண்டும், கணிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த வேகத்தையும் இப்பொழுது நாம் கணிக்க வேண்டும். பாருங்க, இதற்கு நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் NO2 is equal to dNO2 divided by dt. இந்த இடத்துல நம்ம மைனஸ் அப்படின்ற சிம்பலை ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஃபார்மேஷன், சரிங்களா? அதாவது உருவாகக்கூடிய விளைபொருட்கள். ஆகவே இந்த இடத்துல நம்ம மைனஸ் சிம்பலை யூஸ் பண்ண தேவையில்லை. ஆகவே இதனுடைய அந்த கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 1.6 10⁻⁻2 மோலார் டிவைடட் பை 4. இது பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஆகவே இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கணும்? 4.0 × 10⁻⁻3 மோலார் பர் செகண்ட் என்ற அளவிலே இது நமக்கு கிடைக்கும். ஆகவே இந்த NO2 உருவாவதனுடைய வேகமானது எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இப்படி தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா 4.0 × 10⁻⁻3 மோலார் பர் செகண்ட். ஒருவேளை இதிலிருந்து நாம் ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் வேணும்னு சொன்னாலும் என்ன பண்ணிக்கலாம்? இங்கேருந்து நாம் கணக்கு பண்ணிக்கலாம், கால்குலேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் N2O5, அதாவது NO2 நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா N2O5 தான் கிடைக்குது. அப்போ ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் N2O5 நாம் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால், இந்த வேதி சமன்பாட்டை இப்போ நாம் இது வரைக்கும் நம்ம என்ன செய்யலைன்னு சொன்னால் பேலன்ஸ் பண்ணலை. ஆகவே இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 2N2O5 அடுத்ததான் 4NO2 அப்படின்னு கிடைக்கும். ஆகவே இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி சமன்பாட்டை எழுதணும்னா -1/2. ஏன்னா N2O5 கோஎஃபிஷியன்ட் குணகமானது 2 என்ற காரணத்தினால நாம் 1/2 அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம், அப்படின்னு எழுதுகிறோம். அதற்கு அடுத்ததாக மைனஸ் அப்படின்ற சிம்பிள் அந்த இடத்துல வரணும். dN2O5 டிவைடட் பை dt. இப்போ நம்ம அப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1/2 × 4.0 × 10⁻⁻3 மோலார் பர் செகண்ட். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் நம்ம இந்த இடத்துல 4.0 × 10⁻⁻3 N2O5 அப்படின்ற இடத்துல நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். இந்த சந்தேகத்திற்கு உங்களுக்கு விளக்கம் வேண்டுமானால் இதற்கு முன்பாக நம்ம என்ன செய்திருந்தோம்னு சொன்னால் ஒரு ஸ்லைடு ஒரு கொஸ்டினை நாம் பார்த்துருந்தோம். அந்த கொஸ்டினில் இங்கே பாருங்கள், ஒரு வினைபடு பொருளானது எந்த அளவிற்கு சிதைவடைகிறதோ அதே அளவிற்கு ஒரு விளைபொருளானது அதிகரிக்க துவங்கும். ஆகவே வினைபடு பொருள் குறைகின்ற வேகமும் விளைபொருள் அதிகரிக்கிற நேரமும் ஏறக்குறைய ஈக்குவலாக தான் இருக்கும். ஆகவே இங்கே பாருங்க, -1/m1 dA/dt கேன் பி ஈக்குவல் டு 1/n1 dP/dt ஆர் 1/n2 dQ/dt. ஆகவே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த N2O5 அப்படின்ற இடத்துல நம்ம என்ன செய்துக்கலாம்னு சொன்னால் NO2 அப்படின்றதை என்ன பண்ணிக்கலாம், நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர்
2.0 into 10 power minus 3 molar per second. ஆகவே rate of formation of NO2 அதாவது NO2 உருவாகின்ற வேகம் 4.0 into 10 power minus 3 molar per second. அதே வேளையில் rate of disappearance of N2O5 அதாவது N2O5 சிதைவடைகிற வேகமும் எப்படி இருக்கிறது? ஒரே மாதிரியாக இருக்கிறது. அந்த வேகத்தை மாற்றுகிறது யாருன்னு சொன்னா இங்க நமக்கு இருக்கிற இந்த 2 மற்றும் 4 என்ற குணகங்கள் தான் இதை மாற்றுகின்றன. ஒருவேளை குணகங்கள் வராமலே இருந்துருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் NO2வும் ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் N2O5 எப்படி இருக்கலாம்? ஈக்குவலாகவே இருக்கலாம். ஆகவே இந்த கேள்வி உங்களுக்கு புரிந்திருக்குன்னு நான் நம்புறேன். அடுத்ததாக நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னா A plus 2B gives 6C plus 2D இப்படின்ற ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கிறாங்க. இந்த ரியாக்ஷனில் இனிஷியல் ரேட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெல்டா சிம்பிள் கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் நம்ம டி சிம்பிள் வச்சு தான் பார்த்தோம். பரவாயில்ல, நாம் எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கலாம். இஃப் த இனிஷியல் ரேட் இஸ் மைனஸ் டெல்டா ஏ பை டிடி அட் டி ஈக்குவல் டு 0 செகண்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா 2.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2 மோலார் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா மைனஸ் டெல்டா பி பை டெல்டா டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் நாம் இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் பாருங்கள். இதுக்கு முந்தைய கேள்விகள்லாம் பார்த்தோம் பாருங்கள். ஒரு வினைபடு பொருளானது எந்த அளவிற்கு சிதைவடைகிறதோ அதே அளவிற்கு அதே வேதிவினையில் விளைபொருள் உருவாகிற வேகமும் இருக்கும், உருவாகுதல் வேகமும் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அதே கொள்கையை தான் நாம் இங்கேயும் பார்க்க போகிறோம். பாருங்க, மைனஸ் டெல்டா ஏ பை டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா பி பை டெல்டா டி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஸ்டினில் பாருங்கள் ஏ ப்ளஸ் 2b அதாவது இந்த இடத்துல ஒரு ஈக்குவேஷன் சிம்பிள் வரணும், ஏரோ சிம்பிள் வரணும். ஸோ 1/2 அதற்கு முன்பதாக பியினுடைய குணகமானது 1/2 அப்படின்னு இருக்கிறது, 2 என்று இருப்பதனால் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறோம் 1/2 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா மைனஸ் டெல்டா பி பை டெல்டா டி எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. இங்கே நமக்கு 1/2 delta B by delta T is equal to delta A by delta T. அப்போ வெறும் delta B by delta T என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் இருக்கிற 1/2 கிராஸ் மல்டிப்ளை ஆகும்போது 2 into delta A by delta T அப்படின்னு மாறும். ஆகவே டெல்டா ஏவினுடைய மதிப்பை இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், 2.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2 மோலார் பர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆகவே 2.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2 மோலார் பர் செகண்ட். இதனுடைய இறுதி விடையானது 5.2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2 மோலார் பர் செகண்ட். ஆகவே ஆப்ஷன் ஏ பி சி டி இவைகளில் பார்த்தீங்கன்னா சி தான் நமக்கு சரியான தேர்வாக இருக்கிறது. நாம் இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினையில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள விளைபொருளின் உருவாகும் வினை வேகத்திற்கும் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள வினைபொருளின் குறையும் வேகத்திற்கும் அல்லது சிதைவடையும் வேகத்திற்கும் உள்ள தொடர்பை நாம் கண்டறிய வேண்டும். இதுவும் இதுக்கு முன்னாடி நாம் பார்த்துருந்த அதே கொள்கையை தான் இங்கேயும் நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதை நாம் எப்படி எழுதலாம் அப்படின்னா கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது இந்த இடத்துல புரோமேட் BrO3 மைனஸ் என்பதை நாம் என்ன செய்யலாம், என்னன்னு சொல்லலாம், புரோமேட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக விளைபொருள் பகுதியில் நமக்கு கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிற ஒரு விளைபொருள் என்னதுன்னு சொன்னால் புரோமின். ஆகவே இந்த வினைக்கு நம்ம ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா BrO3 மைனஸ் அதாவது புரோமேட் எந்த வேகத்தில் சிதைவடைகிறது என்பதை நாம் இங்கே எழுதணும். ஆகவே மைனஸ் அப்படின்ற சிம்பிளை நாம் போட்டுக்கணும். BrO3 மைனஸுக்கு முன்னாடி எந்த குணகமும் இல்லாததுனால, கோஎஃபிஷியன்ட்டும் இல்லாததுனால மைனஸ் டி
BrO3 மைனஸ் டிவைடட் பை டிடி அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். which is equal to rate of formation of bromine. bromine molecule. bromine மூலக்கூறு உருவாகும் வேகமும் bromate மூலக்கூறு சிதைவடையும் வேகமும் ஒரே மாதிரி இருக்கும். ஆகவே plus dBr2 divided by dt. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 3 அப்படின்ற ஒரு குணகத்தை புரோமினுக்கு முன்னாடி சேர்த்திருக்கிறதுனால நாம் இங்கே 1/3 அப்படின்ற ஒரு குணகத்தை இங்கே நாம் சேர்த்து கொள்ளுகிறோம். ஆகவே ஏபிசி இந்த 3 ஆப்ஷன்லையும் சி அப்படின்ற ஆப்ஷன் சரியான தேர்வாக இருக்க முடியும். இப்பொழுது நாம் அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்பொழுது அடுத்த கேள்வி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, ஒரு வேதி வினையை கொடுத்துருக்குறாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் NO2 ஃப்ரம் NO2Cl. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட வேதி வினையானது 2 படிகளில் நிகழ்கிறது. இந்த 2 படிகளிலே ஒன்று ஸ்லோ ஸ்டெப், அதாவது வேகமானது மிகவும் குறைவாக இருக்கிறது. அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா வேகமாக இருக்கிறது. அதாவது NO2Cl முதல்ல என்ன செய்கிறதுனா NO2வாக சிதைவடைகிறது. அடுத்ததாக இன்னொரு பகுதி NO2Cl Cl கூட கம்பைன் ஆகி, அதாவது முதல் ஸ்டெப்பில் ஃபார்ம் ஆகியிருக்கிற Cl கூட கம்பைன் ஆகி திரும்பவும் இன்னொரு மூலக்கூறு NO2வையும் ஒரு Cl2வையும் கொடுக்கிறது, குளோரின் மூலக்கூறையும் கொடுக்கிறது. இப்போ இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸை நமக்கு கொடுக்கும் பொழுது நாம் இதுக்கு ரேட் ஈக்குவேஷன், ரேட் லா இதுக்கு நாம் எப்படி எழுத வேண்டும் அப்படின்னு சொன்னால், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் இருக்குது, சரிங்களா? 2 ஸ்டெப் இருக்குது, ஸ்லோ ஸ்டெப், ஃபாஸ்ட் ஸ்டெப். எப்போவுமே இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸில் மிகவும் குறைவாக நடக்கிற வேதி வினையினுடைய அந்த வினைபடு பொருளின் வேகத்தை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். அதனுடைய செறிவை, கான்சென்ட்ரேஷன் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது எந்த அளவிற்கு குறைவாக தன்னுடைய ரியாக்ஷன் அது கொண்டு போகிறதோ அந்த அளவிற்கு தான் அந்த வினையினுடைய வேகமானது நடைபெறும், சரிங்களா? ஆகவே இதற்கான ரேட் லா எப்படி நாம் எழுதணும்னா, ரேட் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ரேட் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது, எதை பொறுத்து பாதிக்கப்படுகிறதுன்னு சொன்னால், ஸ்லோ ஸ்டெப்பில் இருக்கிற இன்வால்வ் ஆகியிருக்கிற NO2Cl அந்த கான்சன்ட்ரேஷனை பொறுத்து தான் இது பாதிக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இரண்டாவது ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய, இரண்டாவது படியில் இருக்கக்கூடிய அந்த NO2Cl ஆனது Cl ஃப்ரீ ரேடிக்கல் கூட கம்பைன் ஆகிற அந்த வேகமானது மிகவும் அதிவேகமாக நடக்கிற காரணத்தினால அதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆகவே இந்த மாதிரியான ரியாக்ஷன் வரும்பொழுது ஸ்லோ ஸ்டெப்பை தான் நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஆகவே இந்த ஒட்டுமொத்த வினையிலையும் முதல் ஸ்டெப்பில் இன்வால்வ் ஆகிற ஒரு பாதி NO2Cl அதனுடைய சிதைவு தான் இந்த வினையை முடிவு செய்கிறது. ஆகவே ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு NO2Cl. ஆகவே இதை நம்ம ஒரு ஈக்குவேஷனாக எழுதும்போது ரேட் இஸ் ஈக்குவல் டு K NO2Cl. ஏன் நம்ம இந்த இடத்துல கேவை கொண்டு வர்றோம்னா, இந்த K அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட், ப்ரப்போர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த இடத்துல பர்டிகுலராக இந்த கேவுக்கு என்ன பேருன்னு சொன்னால் ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பேர். வேர் K இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட். இது ஒருவேளை முதல் வகை வேதி வினையாக இருந்தால் இது நம்ம K1 அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாம் வகை வேதி வினையாக இருந்தால் K2 அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை N வகை வேதி வினையாக இருந்தால் நம்ம அதை KN அப்படின்னு சொல்லுவோம். 0 ஆர்டராக இருந்தால் நம்ம K0 அப்படின்னு சொல்லிக்குவோம். ஆகவே இது ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது வினை வேக மாறிலி அப்படி என்று சொல்லலாம். வினை வேக மாறிலி என்றும் இதை நாம் அழைக்கலாம். இதுவரைக்கும் நாம் PGTRBக்கு தேவையான வேதிவினை வேகவியலிலிருந்து அடிப்படையான வினை வேக வேதியியலை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். இனி வருகிற எபிசோட்லேயும் நாம் இதே போல் அடிப்படை வினை வேக வேதியியலிருந்தும் பார்க்க போகிறோம்.
அதுவரைக்கும் எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.